அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நோன்பின் சட்டங்கள் தொடர் காணொலியில் பாகம் 14. இந்த காணொலியில் இடையூறு அளிக்காத இனிய மார்க்கும் இஸ்லாம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை முஸ்லீம் மக்களுக்கும் முஸ்லீம் அல்லாத பிறமத சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காணொலியை முன்வைக்கிறேன். காரணம் என்னவென்றால், உலகத்தில் பல மதத்தை சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அதிகமான மதங்களை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்திய ஜனநாயக நாடு. அப்படிப்பட்ட அந்த திருநாட்டில் திருவிழாக்கள் அல்லது மத பண்டிகைகள் என்று சொல்லப்படுகின்ற இது போன்ற காரியங்களில் மக்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அதில் எவ்வளவு விதிவிலக்காக முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் தனித்து நிற்கிறது, அந்த செயல்களில் உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் எவ்வளவு பயன் தரும் விதமாக அது அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளி பதிவு செய்யப்படுது. வாங்க காணொளிக்குள்ளே போவோம். அதாவது, மனித சமுதாயத்திற்கு வழியை காட்டி மனிதனை தீமையில் விழாமல் காப்பதுதான் மதம் ஆகும். மதம் என்று சொன்னால் மனித சமுதாயத்திற்கு நேர்வழியை காட்ட வேண்டும், மனிதனை அவன் தீமையில் விழாமல் பாதுகாக்க வேண்டும். அப்படி செய்வதுதான் மதம். அதுதான் மதம் மனிதனுக்கு செய்கின்ற உதவி. மனிதனுக்கு இந்த உதவியை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு மதம் மனிதனுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஜனவரி 14 தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழர்களால் பொங்கல் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நல்ல விளைச்சலை கொடுத்ததற்காக பூமிக்கு ஒளி கொடுத்த சூரியனுக்கும் வணக்கம் செலுத்துகின்ற நாள் தான் பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் வந்தது, பொங்கினார்கள், புசித்தார்கள் என்றால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அது என்றும் தொடரட்டும், பரவாயில்லை. அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை. பழையன கழித்தலும் புதியன புகுதலும் என்ற பெயரில் பழைய பொருட்கள் அனைத்தையும் தீயிட்டு பொசுக்குகின்றார்கள். அதனால் எழுகின்ற புகைமூட்டம் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தி சுற்றி வாழ்கின்ற மனிதர்களின் இன்னபிற உயிர்களின் சுவாச குழாயை பாதிக்க செய்கிறார்கள். இதை தெளிவாக நம்ம கவனத்தில் கொண்டு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர்களை சுகாதார கேட்டில் விலை செய்கின்றது இது போன்ற நடவடிக்கைகள். பழைய டயர்களை போட்டு கொளுத்தும் போது ஏற்படுகின்ற புகை சுற்றுச்சூழலிலும் மிகப்பெரிய மாசை ஏற்படுத்துகிறது. போகி பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் என இந்த நாட்களில் வெடிக்கப்படும் பட்டாசு சப்தம் மனிதர்களையும் கால்நடைகளையும் பறவைகளையும் பாதிக்க செய்கிறது. பொங்கலை அடுத்து வரும் நாள் மாட்டு பொங்கல். வயற்காட்டில் ஏறு பூட்டி உணவு விளைச்சலுக்கு காரணமாக இருந்த மாட்டிற்கு நன்றிகடன் செலுத்துவதாக மாட்டை வணங்கக்கூடிய நாள்தான் மாட்டு பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. ஓரிரை என்பதை தாண்டி வணங்க ஆரம்பித்து விட்டால் ஒரு இறைவன்
என்று அல்லாமல் அதையும் தாண்டி வணங்க ஆரம்பித்து விட்டால் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மாட்டையும் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் மனிதர்கள் என்பதற்கு இவைகள் சான்றாக இருக்கிறது. இப்படி வணங்குவதோடு நிறுத்திவிட்டால் அது அவர்களுடன் போய்விடுகின்றது. ஆனால் பதம் பார்க்கும் மத பண்டிகைகள் இப்படி மாட்டுப் பொங்கல் நாளிலும் அதை தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் அந்த மாடுகளை வதைக்கின்றார்கள். மாடுகளுக்கு போதைப் பொருளை கொடுத்து வெறியேற்றி அனுப்புகிறார்கள். இதை தடுப்பதற்காக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் போடப்பட்டு நீதிமன்றம் பல கட்டுப்பாடுகளுடன் இந்த கொடுமையை அனுமதித்து வருகிறது. மனிதர்களின் உணவு மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட மாட்டை உணவுக்காக அறுப்பதை குறை சொல்பவர்கள் அதே மாட்டை இப்படி அணுவாக சித்திர செய்வதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரு நகைப்புக்குரிய முரண்பாடு. இதே போன்று பொங்கலை முன்னிட்டு சேவல் சண்டை நடத்துவதும் பரவலாக நடைபெற்று வருகிறது. 2 சேவல்களை மோதவிட்டு வெற்றி பெறும் சேவலின் சொந்தக்காரருக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதையொட்டி பந்தயம் கட்டி சூதாட்டமும் நடைபெறுகிறது. இதற்காகவும் சேவல்களுக்கு போதைப் பொருட்கள் கொடுக்கப்படுவதாக புகார்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. குற்றச்சாட்டுகளும் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இதில் மோதும் சேவல்களுக்கு கடுமையான காயம் ஏற்படும். 2 சேவல்களில் ஏதேனும் ஒன்று உயிரிழக்கும் அநியாயமும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் பொங்கல் என்ற பெயரில் மனித இனத்தை தாண்டி விலங்கினங்களுக்கும் இடையூறு செய்கின்றார்கள். இப்படி மனிதர்களையும் பிற உயிரினங்களையும் பதம் பார்ப்பதுதான் மத பண்டிகையா? பாதிப்பை ஏற்படுத்துவதுதான் பண்டிகை நாளா என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். அது ஒரு இயற்கை மார்க்கம். ஆம், அந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு 2 பண்டிகைகள் வழங்கியுள்ளது. ஒன்று ஈதுல் பிதுர் எனப்படும் நோன்பு பெருநாள். இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி அவர்களின் பசியை போக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இன்னொரு பெருநாளான ஈதுல் அல்ஹா அன்று ஆடு மாடுகளை அறுத்து பலியிட்டு அதன் இறைச்சியை ஏழைகளுக்கு விநியோகிக்க சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவு வழங்குவதும் மூலம் ஏழைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஜக்காத்து போன்ற உதவிகளை வழங்குவதற்கு அது ஒரு வழிவகைகளை செய்கிறது. மதம் மார்க்கம் என்றால் அதன் பண்டிகைகள் இப்படி பிறருக்கு பிற மக்களுக்கு உதவும் வகையில் அமைந்திருக்க வேண்டும். சுமார் 30 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இந்தியாவில் ஈது பெருநாளை கொண்டாடினார்கள். நேற்றும் அதற்கு முன்றைய தினங்களிலும், அதாவது அதற்கு முந்தா நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளிநாடுகளில் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள் இன்னும் பிற நாடுகளிலும், திங்கட்கிழமை அன்று இந்தியாவிலும் இன்னும் பிற நாடுகளிலும் கொண்டாடப்பட்டன. பெருநாள் கொண்டாடப்பட்டன. அதற்காக அதிகாலையில் முஸ்லிம்கள் எழுந்தார்கள், குளித்தார்கள், நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு தொழுகையை நிறைவேற்ற சென்றார்கள். ரமலான் தங்களிடம் வந்ததற்கு அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். தொழுகைக்கு முன்பு இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 2000 கோடி ஜக்காத்தை பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம்களுக்கு வசதி படைத்தவர்கள் வாரி வழங்கியுள்ளார்கள். பெரும்பாலான ஈத்கா திடல்களில் ஈத் தொழுகை நடத்தப்படுகின்ற அந்த இடத்துக்கு பெயர் ஈத்கா திடல் என்று சொல்லப்படும். அந்த திடல்களில் மாற்று மத சகோதரர்களையும் அவர்களின் பண்டிதர்களும் கூட இருந்தார்கள். சுமார் 1 மணி நேரம் மட்டும் நடந்த பிரார்த்தனைக்கு பிறகு பரஸ்பரம் கட்டி தழுவி அன்பை பரிமாறி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்காமலும் எந்த வெறுப்பு கோஷங்களும் எழுப்பாமலும் மற்ற மதத்தினரின் வழிபாட்டு தலங்களை நோக்கி கோஷங்கள் எதுவும் எழுப்பாமலும் அவர்கள் தங்களின் சொந்த வீட்டை நோக்கி சென்றார்கள். இதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நினைவுபடுத்தும் விதமாக சிந்தித்து பார்ப்பதற்காக இவைகளை மேற்கோள் காட்டுகிறோம். பிறகு உணவு அறிந்துவிட்டு பல நிகழ்ச்சிகளில் கலந்துவிட்டு உறவினர்களின் வீட்டுக்கு சென்று உறவை பேணிக் கொண்டார்கள்.
உலகத்தில் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் இப்படித்தான் பெருநாளை கொண்டாடினார்கள். அவர்கள் காற்றை மாசுபடுத்தவில்லை, கடலை மாசுபடுத்தவில்லை, கலர் சாயம் பூசவில்லை, மதுவில் மயங்கி விழவில்லை, கேளிக்கைகளில் மூழ்கவில்லை, கூச்சலம் இல்லை, கூப்பாடும் இல்லை. மாற்று மத வழிபாட்டு தலத்திற்கு முன் நின்று கூச்சலிட்டு இடையூறு எதுவும் செய்யவில்லை. எந்த வழிபாட்டு தலத்தையும் தார்பாய் போட்டு மூட சொல்லவில்லை. மாறாக தானும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழ என்ற அளவுக்கு தர்மம் செய்து அனைத்து சமூக மக்களுடனும் அன்பை பரிமாறி அமைதியாய் கடந்து விட்டனர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இதுதான் பண்டிகை. இது போன்ற பண்டிகைகளை தான் அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும். அதுதான் அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் விதமாக அமையும் என்பதை அன்பு அனைத்து மக்களும் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.